வணக்கம் மாணவர்களே, 11ஆம் வகுப்பு வேதியியல் அலகு 13 ஹைட்ரோ கார்பன். இதுல உள்ள 42வது வினா பார்க்க போறோம். புரோப்பேனில் எரிதல் வினைக்கான வேதிச்சமன்பாடு தருக. புரோப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை கார்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கார்பன். சரியா? ஏன்னா கார்பனுக்கு இடையில ஒற்றை பிணைப்பு தான். ஒற்றை பிணைப்பு வருதாப்புல போட்டுக்கிடுவோம். இதோட இணைதிறன் கார்பனோட இணைதிறன் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 4. சரியா? இந்த 4 வருதுன்னா ஏற்கனவே ஒரு இணைதிறன் வந்துருச்சு. அதனால என்ன பண்ணணும்? 3 இணைதிறன் ஹைட்ரஜனால வருது. சரியா? அப்புறம் இங்க 2 இணைதிறன் இருக்கு. அப்ப 2 ஹைட்ரஜனால வரும். இங்க ஒரே ஒரு இணைதிறன் தான் இருக்கு. அப்புறம் 3 ஹைட்ரஜனால வரும். 3 + 1 4 வருதாப்புல பார்த்துக்கணும். இதுதான் என்னது? புரோப்பேனோட மூலக்கூறு வைப்பாடு. புரோப்பேன் ரைட் பண்ணிக்கிடுதோம். சரியா? இப்ப எரிதல் வினைக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் இல்லாம எந்த ஒரு பொருளையும் நம்ம எரிய வைக்க முடியாது. அப்புறம் ஆக்சிஜனோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா O2. அதை நம்ம எழுதிடுவோம். எரிதல் நடக்கும் போது சரியா என்ன இதெல்லாம் வெளியே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு கேஸு வெளியே வரும். சரியா? அடுத்து நீர் மூலக்கூறும் வெளியே வரும். அது ரெண்டையும் எழுதிடலாமா? CO2 + H2O. சரியா? அடுத்து இங்க கார்பன் எண்ணிக்கை எத்தனைன்னு பாருங்க. இங்க 3 இருக்கு. ஆனா இங்க ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு. 3 கார்பன் வரணும்னா அதோட கெழுவாத நம்ம என்ன செய்யணும்? இந்த 3 போடணும். சரியா? அப்ப கார்பன் டை ஆக்சைடின் கெழு வந்து என்னது? 3. இப்ப 3 போட்டா 3 கார்பன் எண்ணிக்கை இங்க வந்துருச்சு. அதாவது கார்பனோட எண்ணிக்கை அதாவது வினைப்படு பொருள்ல 3 இருக்கு. இங்க 1 தான் இருந்துச்சு. இப்ப 3 வருதாப்புல முன்னாடி தான் 3 போடணும். இப்ப ஹைட்ரஜனை இங்க கூட்டுங்க. 3 + 2 5. 5 + 3 8. இங்க 2 தான் இருக்கு. அப்புறம் 8 வரணும்னா எதால பெருக்கணும்? 4ஆல பெருக்குனா 4 2 8 ஹைட்ரஜன் வந்துருச்சு. சரியா? ஃபைனலா என்ன பார்க்கணும்? ஆக்சிஜனோட எண்ணிக்கையை இங்க பார்க்கணும். இங்க பாருங்க, 3 2 6. ஆக்சிஜனோட எண்ணிக்கை பாருங்க. இந்த இடத்துல 2 இருக்கு. இங்க 3 இருக்கு. 3 2 6 ஆக்சிஜன் இருக்கு. இங்க 4 இங்க ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கு. 4ஆல பெருக்குனா 4 ஆக்சிஜன். மொத்தம் எத்தனை ஆக்சிஜன் ஆச்சு? ஆக்சிஜனோட எண்ணிக்கை 10 இருக்கு. ஆனா இங்க 2 தான் இருக்கு. 10 வரணும்னா எதால பெருக்குனா 2 வரும்? 5ஆல பெருக்குனா 10 வந்துடும். சரியா? அதனால 5 கெழுவா நம்ம பயன்படுத்தணும். இதான் என்னது? எரிதல் வினைக்கான, அதாவது புரோப்பேனின் எரிதல் வினைக்கான வேதிச் சமன்பாடு ஆகும். சரியா? இப்போ இதோட ப்ராடக்ட் நேம், அதாவது விளைபொருளோட நேமையே எழுதிடணும், பேரையும் எழுதிடணும். அதாவது கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடை மட்டும் எழுதினா கூட போதும். சரியா? அடுத்து பாருங்க, மார்கோனிகாப் ரூல். 43வது வினா. மார்கோனிகாப் விதியினை தகுந்த உதாரணத்துடன் விளக்குக. சரியா? இப்ப மார்கோனிகாப் விதியை வந்து நம்ம சொல்லிடுவோம். இந்த வினையை மட்டும் நம்ம எழுதுவோம். சரியா? வினை சொல்லலையே நம்ம விதியையும் சொல்லிடுவோம். ஒரு சீர்மை தன்மையற்ற அல்கேன் அப்படிங்காங்க. சீர்மை தன்மையற்ற அல்கேன்னா எடுத்துக்காட்டு என்ன எழுதியிருக்கோம்னா 1 புரோப்பீனை எழுதியிருக்கோம். சரியா? இங்க இந்த டபுள் பாண்டுக்கு பக்கத்துல ஒரே ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன் சீர்மை தன்மை உள்ளது. சரியா? இங்க இந்த டபுள் பாண்டுக்கு அடுத்து இங்க 2 கார்பனும் இங்க ஒரு கார்பனும் இருந்துச்சுன்னா அது வந்து சீர்மை தன்மையற்ற கார்பன். சப்போஸ் இங்க 2 கார்பன், டபுள் பாண்டுக்கு அடுத்து இங்க 2 கார்பன், இந்த பக்கமும் 2 கார்பன் இருந்தா சீர்மை உள்ள புரோப்பேன் அப்படி சொல்லலாம். இது சீர்மை தன்மையற்ற புரோப்பேன். சரியா? புரோப்பீன். சரியா? இந்த 1வது இடத்துல இரட்டை பிணைப்பு இது வந்திருக்கிறதுனால அதை என்ன சொல்லுவோம்? புரோப்பீன். 1 புரோப்பீன் சொல்லுவோம். 1 புரோப்பீனை எடுத்துட்டு ஹைட்ரஜன் ஹாலைடு பாங்க. அதாவது ஹைட்ரஜனோட ஒரு ஹாலஜன் புரோமின் சேர்ந்திருக்கு. இந்த இடத்துல என்ன சேர்ந்திருக்கு? புரோமின் சேர்ந்திருக்கு. புரோமின் இது ஹைட்ரஜன் ஹாலைடுபாங்க. இதோட இது வினை புரியும் போது சரியா, இங்க டபுள் பாண்ட் இருக்குல்ல, இந்த டபுள் பாண்ட்ல தான் என்னது? டபுள் பாண்ட் கார்பன்ல எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அதுல போய் இந்த ஹைட்ரஜன் சேரும். இதான் மார்கோனிகாப் ரூல். சரியா? இந்த ஹாலைடு வந்து எந்த கார்பன், இந்த டபுள் பாண்ட் கார்பன் இருக்குல்ல, 2 கார்பன் இருக்குல்ல, இந்த 2 கார்பன்ல எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் குறைவா இருக்கோ அதுல போய் இணையும். சரியா? இந்த ஹாலைடு. சரியா? இப்போ வினையை எழுதிட வேண்டியதுதான். இப்போ CH3
CH. இதுல வந்து என்னது புரோமைன் வந்து இணைஞ்சிருக்கு. சரியா? இதுல CH2ல ஹைட்ரஜன் வந்து இணைஞ்சிருக்கு. அப்போ ஒரு ஒரு வேலன்சி அதாவது இணைதிறன் வந்து கூடிருச்சு. இந்த கார்பன்ல இப்போ CH2 இருக்குது, CH3 ஆச்சு, CH3 ஆச்சுன்னா ஒரு இணைதிறன் கூடியிருக்கு. இங்கேயும் ஒரு இணைதிறன் கூடிருச்சு புரோமினால. அப்ப நான் ரெண்டுக்கும் பொதுவான இரட்டை பிணைப்பை ஒற்றை பிணைப்பா நம்ம எழுதிடணும். சரியா? சரி, இதோட பேர் என்னன்னா ரெண்டாவது இடத்துல அதாவது 1 2 3 மொத்தம் 3 கார்பன், ரெண்டாவது இடத்துல புரோமின் இருக்கனால 2 புரோமோ. சரியா? 2 புரோமோ புரோப்பீன் எழுதணும். புரோப்பேன் தானே, புரோப்பேன். சரியா? தமிழ்ல எழுதுனாலும் எழுதலாம். 2 புரோமோ புரோப்பேன். புரோப்பேன். சரியா? இதான் என்னது ஐபாக் நேம் ஆஃப் இந்த காம்பவுண்டோட ஐபாக் நேம். நம்ம இதை விதியா நம்ம சொன்னதை விதியா எழுதிட்டா அதான் அது போதுமானதுதான். அடுத்து பாருங்க 44வது வினா. எத்திலினை குளிர்ந்த காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடன் வினைப்படுத்தும் போது நிகழ்வது யாது? சரியா? இப்ப எத்திலீனோட மூலக்கூறு வாய்ப்பாடு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எத்திலீனா அதாவது ஈத்தீன் தான் என்னது எத்திலின்னு சொல்லுவோம். அப்பனா CH2 டபுள் பாண்டு என்னது CH2. எத்துனாலே என்னது நமக்கு தெரியும், 2 கார்பன். சரியா? இப்ப எத்திலின்னு எழுதிடுவோம். இது வந்து பொது பேர். இதோட அமிலம் கலந்த பொட்டாசியம் அமிலம் அதாவது காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட். காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட ஃபார்முலா KMnO4. அது அப்படியே எழுதிடுவோம். சரியா? இது சேர்க்கும் போது என்ன நடக்குன்னா இதோட என்ன சேர்த்திருப்பாங்கன்னா நீர் மூலக்கூறு பிளஸ் ஒரு ஆக்சிஜன் சேரும். சரியா? நீர் மூலக்கூறோட ஆக்சிஜன் சேர்ந்தா அதோட ஃபார்முலா என்னவா மாறிடும்? H2O2வா மாறிடும். இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா OHன்னு பிரிக்கலாம். H2O2. சரியா? அதனால இந்த அமிலம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட வினை புரியும் போது 2 OH இதுல ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும், இதுல ஒரு OH பிணைப்பை ஏற்படுத்தும். அப்பனா ரெண்டுக்கு இடையே பொதுவான இரட்டை பிணைப்பு ஒற்றை பிணைப்பா மாறிடும். சரியா? அப்பனா CH2 இதுல ஒரு OH போட்டுக்கோங்க. அடுத்து CH2 இதுலயும் OH போட்டுக்கோங்க. இரட்டை பிணைப்பை ஒற்றை பிணைப்பா எழுதிடணும். அப்பனா இங்க sp2 கைப்ரடிஸ்டு ஆர்பிட்டாலா இருந்தா இங்க sp3 மாறிடும், கைப்ரடேஷனும் மாறும். இது செயற்கை வினைதான். சரியா? இங்க ஒரு OH இங்க ஒரு OH இணைந்ததுனால என்னது இரட்டை பிணைப்பு என்னதான் மாறிடும்? ஒற்றை பிணைப்பா மாறிடும். இதோட பேரையும் நம்ம எழுதிடணும். இது பேர் என்ன? எத்திலீன் கிளைகால். எத்திலீன் கிளைகால். சரியா? கிளைகால்.